அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். ஷாபானுடைய 2வது ஜுமாவுடைய இரவு அல்ஹம்துலில்லாஹ், 2வது வாரம் நம்ம அடைய இருக்கிறோம். புனிதமான ஒரு 2வது ஜும்மாவுடைய நாள், வெள்ளியிரவு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த ஷாபான் மாதத்துடைய சிறப்புகள்லாம் நம்மெல்லாம் அறிந்து இவ்வாறு செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஷபே பராத். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளில் நம்ம யாசின் ஓத முடியாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான எப்படி அவங்கள நன்மையை நாடுவது, அதை பற்றி பார்க்க போகிறோம். யாசின் ஓத முடியாதவங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், அது மாதிரி அந்த நாளில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், யாசினுடைய முறைகள், அது மாதிரி என்னென்ன நம்ம செய்யணும், கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நபருக்கு நம்ம மூலியமாக மிகப்பெரிய செய்தி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அதுவே நமக்கு சுவர்க்கத்துக்கு காரணமாக ஆகும். அப்படிப்பட்ட விஷயந்தான் நம்ம எல்லாம் பார்த்து வருகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி அவங்க கமெண்ட் செய்யுங்க, சந்தேகங்களை கேளுங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு அது பார்ப்பதற்கு காரணமாகும். அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அது மாதிரி பெல்லைக்கு அமுத்தணும். இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் பார்த்துக்கின்னு சொன்னால் அது அடுத்தவங்களுக்கு அது ரீச் ஆகிறதுக்கு காரணம். அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஒரு நபர் பார்த்துட்டான்னு சொன்னால் அந்த பார்த்தனுடைய நன்மை நமக்கு தான். கியாமத்து நாள் வரையில் மௌத்தானாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இல்மு தான் அந்த இல்மு. அது சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆனால் வீடியோ வர்றது, குப்பையான வீடியோக்கள் வருது, அதெல்லாம் நம்ம அதிகமாக நேரங்களை பார்க்குறோம், நேரத்தை கடத்துகிறோம். ஆனால் முக்கியமான வீடியோக்கள் செய்தான் பார்க்க விட மாட்டோம். அதனால் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்பது, அதை பிறருக்கு அதை ஷேர் பண்ணுவதெல்லாம் மிக முக்கியமான விஷயமா இருக்கும். செய்தான் நம்மளை மறக்கடிக்க வச்சுருக்கோம். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். லகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم صوموا نهارها وقوموا لياليها وصوموا نهارها وكما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் 2வது ஷாபானுடைய 2வது ஜுமாவுடைய இரவிலே நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். அதுவும் பராத்து நெருங்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் எல்லாம் அமையப்பட்டிருக்கிறோம். அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பராத் ஷபே பராத். பராத்ன்னு சொன்னால் விடுதலை, நரக விடுதலை அளிப்பது. நரக விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய கடனிலிருந்து விடுதலை அளிப்பது, நம்முடைய வறுமையிலிருந்து விடுதலை அளிப்பது, நோயுடையிலிருந்து விடுதலை அளிப்பது, நம்முடைய தேவையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை தரான். அனைத்தும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நமக்காக வேண்டி பங்கிட்டு தருகின்றான். நம்முடைய வரக்கூடிய ஆண்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு வாழ்க்கையாக நமக்கு அது நிர்ணயித்து தர்றான். நம்ம பட்ஜெட்டு கணக்குன்னு சொல்லுவோம். வரக்கூடிய வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அபிவிருத்தி, நாம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு, நோயுடையிலிருந்து பாதுகாப்பு, மௌத்துடைய நேரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை விடுதலை செய்வது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு, கடனிலிருந்து அல்லாஹ் நம்மளை விமோச்சனம் அளிப்பது, பல விதமான சண்டை சர்ச்சிலிருந்து விமோச்சனம் தருவது, சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து விமோச்சனம் தருவது, எல்லா வாழ்க்கைக்கு தேவையானதிலிருந்து விடுதலை அளிப்பது தான் அந்த பராத்துடைய இரவு.
சும்மா சர்வசாதாரண நினைக்காதீங்க. மலக்குமாருடைய பெருநாள்னு சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு 2 பெருநாள், சின்ன பெருநாள் பெருநாள், ஹஜ் பெருநாள். ஆனால் அவங்களுக்கு 2 பெருநாள். இந்த பராத்து ராவுடைய பெருநாள் ஒன்று, லேத்து கதிராவுடைய பெருநாள் ஒன்று. அப்போ அவங்களுடைய பெருநாள், மலக்குமாருடைய பெருநாள் தான் சபே பராத். அப்போ அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ கீழ் வானம் பக்கம் வந்து நம்மள்கிட்ட அப்படியே ஒன்றுன்னா நம்மளிடத்துக்கு கேட்டு பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்கின்றீர்களா? பாவத்தை அப்படியே நான் மன்னிக்கிறேன். ரிசுக்கு அபிவிருத்திக்காக வேண்டி தேட இருக்கின்றீர்களா? நான் உங்கள் ரிசுக்களை நான் அபிவிருத்தியாக்கி தருகின்றேன். பல முசீபத்திலிருந்து நீங்கள் வந்து என்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றீர்களா? உங்களுடைய எல்லா நோய் நொடிகள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் வந்து விடுதலை அளிக்கக்கூடிய அந்த துவா கபூலாக்கக்கூடிய நேரத்தில் அவனே வந்து விரும்பி அடியாத மீது அவ்வளோ கருணையும் அவ்வளோ முகப்பத்தும் அவ்வளவு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய ரஹ்மத்தான அருள் கொடையை பொழியக்கூடிய நாள் தான் சபே பராத். அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? ஹாமி வல் கிதாபுல் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அதில் பிரித்து நமக்கு தரப்படக்கூடிய நாள். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து தருகின்றார். எனவே தான் அல்லாஹ் தஆலா அவங்க அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, சாதாரணமான நாளாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நாள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, குமு லயாலிஹா வ சூமு நஹாரிஹா கமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, இரவில் நீங்கள் என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்க, இரவு ஹயாத்தாக்குங்க, இபாது செய்யுங்க, பகலிலே நோன்பு நோக்குங்க. அப்படிப்பட்ட அந்த பிரபலமான ஹதீஸ் நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ ஏராளமான சிறப்புகள், ஏராளமான நம்முடைய வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், எல்லா இடத்துல மிகவும் அந்த நாட்களை, காலங்களை, நேரங்களை எவ்வளோ மிக முக்கியமான தக்குவாவான முறையில் பேணுதல் நம்முடைய உள்ளங்களை, இல்லங்களை சுத்தப்படுத்தி நம்முடைய அப்படியே எல்லா இடத்துல நம்ம வந்து அப்படியே அர்ப்பணித்து விடணும். நம்மெல்லாம் அந்த நாளை புத்தாடைகளை அணிஞ்சு சுத்தம் பண்ணி அத்திரைகளை பூசி மலக்குமார் வரக்கூடிய அந்த நாளில் நம்ம வந்து சுகந்தத்தை அத்திரைகளை பூசி அழகான முறையிலே சந்தோஷமாக எல்லோரும் சந்தோஷமான ஒரு செலவாத்தோடு எல்லாத்தையும் முசாஃபா மானக்கா செலவாத்து பிரியமாக நேசமாக முகத்தை வந்து இன்ஜினியர் குரங்கு மாதிரி வைக்காம எல்லாத்துட்டையும் எல்லாம் சந்தோஷமாக சண்டை போடாமல் உள்ளத்தில் போராமல் அது மாதிரி கோல் சொல்வது, பொறாமை சுப்பைப்படுவது, சண்டை போடுவது அனைத்திலிருந்தும் உள்ளத்தை, நம்முடைய வஞ்சனையான உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வீடுகள்லையும் பள்ளிவாசலையும் வீதிகள்லாம் சுத்தப்படுத்தி அதை அப்படியே நம்ம வந்து அதை எதிர்பார்ப்பது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து பர்க்கத்து மலக்கமர் வந்து போகக்கூடிய ஏராளமான வெகுமதிகளை வரக்கூடிய வருஷம் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பங்கிட்டு தேவையான எல்லா தேவைகளும் கபூலாகக்கூடிய நாடுதான் பராத்தீரர். சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட பராத்து நம்ம இந்த வருஷத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே நம்ம எல்லாம் அந்த பராத்தை கொண்டாட வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதை அல்லா இடத்துல முறையிட்டு பெற வேண்டும். அதுதான் நன்மையான நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷமா அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தில் பரக்கத்தை நம்ம போன கடந்த மாதத்தில் எப்படி, கடந்த வருடங்களை எப்படி நம்ம செஞ்சோம், வரக்கூடிய வருஷத்தை நம்ம இந்த வருஷம் உண்மையான சத்தியமானது அதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அந்த ரஹமத்தான அந்த நாளை அடைய வேண்டும், பரக்கத்தான வாழ்க்கை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய விகிஜாரத்தை நம்முடைய எல்லா தேவையும் கஷ்டங்களை நஷ்டங்களை அப்புறப்படுத்தணும். ஏராளமான மக்கள் வந்து முறையிடுறாங்க. வியாபாரம் இல்லை, எதிர்த்து கடன், அதிகமான கடனால் வாழ்வதற்கே எனக்கு வெறுத்து போச்சு, சூசைட் பண்ணலான்டெல்லாம் இருக்கிறோம். அது மாதிரி பிள்ளைக்கு மேரேஜ் நல்ல அழகான பொருத்தமான கணவரே கிடைக்க மாட்டேங்குது, இல்லை பையனுக்கு பொருத்தமான பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நோயினால் பாதிக்கப்படுறது, எல்லா விதமான பிரச்சனைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட முறையிட்டு வாங்கக்கூடிய நாள் தான் அந்த பராத்துடைய நாள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு மகிழ்ந்தாங்க. அல்லாஹ்வே இவ்வளவு பெரிய ரஹமத்தான நாளா சபே பராத், நான் நபி அவங்களுடைய உம்மத்தாக ஆகக்கூடாதா என்று அவங்க வந்து இந்த நாளை மிகவும் செலாய்ந்து சொன்னதாக ஹதீஸில் பதிவிடுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய கடைசி காலத்தில் வரக்கூடிய உம்மத்தா வரக்கூடிய ஈசா நபி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த முந்தைய நபி, வானத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய
ஈசா நபி ஆசைப்படுறாங்க, இந்த பராத்துடைய ராவு இவ்வளோ வெகுமதியா, இவ்வளோ சிறப்பா, இவ்வளோ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அவ்வளோ கருணை காட்டுறானா, நான் உம்மத்தாக இருக்கக்கூடாதா? நபி அவங்க, ஈசா நபி அவங்க எவ்வளோ பெரிய சிறப்பானவங்க, குழந்தைகளை பேசினவங்க, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, நோயை ஷிஃபா செய்யக்கூடியவங்க, உயிரானவங்க, உயிர் போனவங்களை ஹயாத்தாக்க அல்லாஹ்வுடைய வல்லமையினால் ஹயாத்தாக்கி காட்டினவங்க. என்ன முறையிடுகின்றார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம உம்மத்தாக இருக்கக்கூடாது நம்மளால் அறிவோம். ஆனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த பராத்துடைய சிறப்பத்தை அவ்வளோ மகிழ்ந்து பாராட்டி சொன்ன அந்த பராத்துடைய ராவு தான் இந்த ராவு. அப்போ அந்த ராவில் நம்ம எல்லாம் உள்ளங்களை இல்லைங்க பரிசுத்தப்படுத்தி அந்த மாரிய தொழுகை, இமா ஜமாத்து தொழுவது, இஷா தொழுவது, ஃபஜர் தொழுவது, இதெல்லாம் நம்ம அந்த நாளில் கடமையான பரதுகளை தொழுதோம்னு சொன்னால் அந்த நாளெல்லாம் ஹயாத்தான மாதிரி ஆகிறது. ஏன்னா இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் யார் இமா ஜமாத்தை தொழுதாலோ அந்த இரவு முழு இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைப்பதாக நாம் எல்லாம் அதிச அறிவோம். அப்போ அந்த பரதான தொழுகையில் நம்ம கரெக்டான முறையில் தொழுது புத்தாடைகளை அணிந்து நம்ம அத்துக்களை பூசி நம்ம அந்த 3 யாசீன் ஓதக்கூடிய அந்த யாசீன்கள்லாம் அழகான முறையில் ஓதுவது. அந்த யாசீன் நம்ம ஓதும் போது அழகான முறையில் யாசீனை குரான் எடுத்து வச்சு ஓதி தப்பில்லாமல் நிதானமாக ஓதுகின்ற பொழுது ஒரு யாசீனை குரான் பார்த்து ஓதுவது அவ்வளோ நன்மை. பார்த்து அழகான முறையில் ஒரு யாசீனை ஓதணும்னு சொன்னால் 7 யாசீன் ஓதிய நன்மை. அப்போ 7 யாசீனை நம்ம 7 யாசீன் ஓதிய நன்மை அந்த ஒரு யாசீனும் கிடைத்து விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு யாசீனை ஓதுனா 12 ஹத்தம் ஓதுனுக்கு சமமாக இருக்குது என்று கிதாபில் பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு யாசீன், 2 யாசீன், 3 யாசீன் ஓதும் போது நியத்தில் வைக்கிறது. நம்ம ஒரு யாசீன் ஓதும் போது அழகான நீளமான இவ்வாறு செய்யக்கூடிய பறக்கத்தான வாழ்க்கை. சும்மா நீளமான ஆயுசு கிடைச்சா போதுமா? மக்காவில் நீளமான ஆயுசு 142 வயசு வரை வாழ்ந்து இறந்தாங்க. சலீம் என்று சொல்லக்கூடிய சகோதரர் ஹாஜி அவங்களுடைய வாழ்க்கையில் 40 ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்க, 100 உம்ரா செஞ்சுருக்காங்க. தானம் தர்மம் ஜக்காத்து ஒரு துளி விட மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி தான் முதல் யாசீன். நம்ம வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையிலே நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நீளமான பரக்கத்தான ஆயுளுக்காக வேண்டி நியத்து செஞ்சு நம்ம ஒரு யாசீன் ஓதுவது. 2வது, நமக்கு ரிசுக்கு அபிவிருத்தியாக இருக்கு. ரிசுக்கு நிறைய கிடைக்கும், எல்லாத்துக்குமா ரிசுக்கு வரும். நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா, கோடான கோடி நம்ம சொத்து சுகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீமானவங்க முஸ்லீம் அல்லாதவங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நான் நம்ம ரிசுக்கு ஹலாலான ரிசுக்கு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ரிசுக்கு. நம்ம அதை சாப்பிடுவதனால நமக்கு நன்மை தரக்கூடிய ரிசுக்கு, வட்டி இல்லாமல் ஹராம் இல்லாமல் ஏமாத்தாமல் நல்ல ரிசுக்கு அல்லாஹ் இடத்துல பொருத்தமான ஹலாலான ரிசுக்கு தருவதற்கு 2வது நியத்து செஞ்சு 2வது யாசீன் ஓத வேண்டும். 3வது யாசீன் நம்ம பலா முசீபத்துகள், எத்தனை பேர்கள் நோயாளிகளாக, நம்ம முடியாதவங்களாக, ப்ரெஷரு, சுகரு, அட்டாக்கு, பெரும் வியாதியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவங்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல இந்த 3வது யாசீன் நியத்து செஞ்சு அழகான முறையில் 3 யாசீன் ஓதுவது. இந்த ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இடத்துல துவா செய்வது. இன்னைக்கு பங்கிட்டு தரக்கூடிய அந்த நாளில் அழகான முறையிலே அல்லாஹ் இடத்துல அந்த ஈஜாபத்தான லைலத்துல் ஈஜாபான்னு சொல்லுவாங்க. அந்த நாளுக்கு பேர் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய அந்த இரவு. அல்லாஹ் இறங்கி நம்மளை துவாலாம் கபூலாக்குறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் அழகான முறையில் துவா செய்வது. அது மாதிரி கூமு லயாலிஹா வசூமு நஹாரியா சொன்ன மாதிரி இரவெல்லாம் நின்று ஹயாத்தாக்குவது. அந்த நாளில் அதிகமான பயான் இருக்கும், இஸ்திக்ஃபார் இருக்கும், துவா இருக்கும், கபர் ஜியாரத்து எல்லா பள்ளி நம்மளுடையும் வச்சுருக்கிறோம். எல்லோரும் கலந்து கொண்டு அந்த நாளை என்ன செய்வது, நம்ம சந்தோஷமான முறையில் அந்த நாளை நம்ம கழித்து கொள்வது. அந்த நாளில் சீக்கிரமாக கரணை கிடைக்கிற மாதிரி நம்ம தொழுது விட்டு ஓடாமல், துவா செஞ்சு ஓடாமல், நல்ல அழகான முறையில் ஒரு நாள் இருந்து பள்ளியில் இருந்து அல்லாஹ்வுடைய அந்த துவாவுக்கு ஈஜாபத்துக்கு ஆகக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் இடத்துல அழுது முறையிடுவது. தஸ்பீ தொழுகை இருக்கிறது, நம்மளுடைய கலாவான தொழுகை இருக்கிறது, சலவாத் இருக்கிறது, இஸ்திக்ஃபார் இருக்கிறது, தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளையும் அழுது நம்மாகவே அந்த இடத்துல முறையிட்டு துவா செய்வது. அது மாதிரி சூமு நஹாரிஹா, பகலில் நோன்பு வைப்பது. அந்த பகலில் அழகான முறையிலே நம்ம நியத்து செய்வது பல நன்மை கிடைக்கக்கூடிய நியத்தாக நம்ம செய்யலாம். வராத்து நோன்பு நான் வைக்கிறேன் என்று சொல்லி நியத்து வைக்கலாம்.
ஐயாமுல் பீது என்று சொல்லக்கூடிய 13-14 நோன்பு நான் அது வைக்கிறேன் என்ன நியத்து செய்யலாம். கலாவான நோன்பு நான் மீட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு நியத்து வைக்கலாம். அது மாதிரி ஷாபானுடைய சுன்னத்தான் நோன்பு நான் வைக்கிறேன் என்று சொல்லி நியத்து வைக்கணும். 4 நியத்துகளை வச்சு நம்ம ஒரு நோன்பு வச்சா 4 நோன்புடைய நன்மையும் கிடைக்கும். அந்த தினத்துடைய எல்லா மகிமைகளும் சிறப்புகளும் கபூலியத்து காரணம். எல்லோரும் கிடைக்காது. இந்த பராத்துடைய ராவில வந்து நம்ம பரிபூர்ணமான முறையில் தொழுவது, நோன்பு வைப்பது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் யாருக்கு நாடுறாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம அவங்களையுமே குறை சொல்லக்கூடாது. ஏராளமான மக்கள் அதெல்லாம் இல்லை, பராத்தெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தை காலத்தை என்ன செய்வாங்க, சும்மாவாக கழித்து விடுவாங்க. ஃபோனை நோண்டிட்டு, கோல் சொல்லிட்டு, புறம் பேசிட்டு அந்த நாளை கழிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி அதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பித்து விட்டு நம்ம அந்த நாளை அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். பராத் ராவுனா என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த அலி ரலியல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஏராளமான முஸ்லீம்கள், உலக முஸ்லீம் எல்லோரும் அந்த பராத்துடைய ராவில் கலந்து கொண்டு இபாத் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அது இல்லைன்னு சொல்லும் போது நம்ம யாரை எடுத்துக்கணும்? ஏராளமான மக்கள் வெகு நாளாக நம்ம பராத்தை கொண்டாடித்தான் வரணும், பராத்தை நம்பி செஞ்சுட்டு வரணும். ஆனால் ஒரு 10-20 வருஷமாக முன்னாடி ஒரு பராத் என்பது ஒரு ராவி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, யாசினர் ஓத வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம யாருடைய கொள்கை எடுத்துக்கொள்வது? முன்னாடி வந்து இமா பெருமக்கள் சொன்ன அந்த ஏராளமான மக்கள் அந்த நாளை கொண்டாடி வரக்கூடிய அந்த இபா செய்யக்கூடிய அந்த நாளை எடுத்துக்கொள்வதா, இப்போ வந்து சொல்லக்கூடியவங்களை பேச்சு எடுத்துக்கொள்வதா? அப்போ அதையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அழகான அந்த பராத்துடைய நாளை நாம் எல்லாம் ஒருபோதும் மிஸ் ஆகாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத்துகளே மிக அற்புதமான நியமத்து. நம்ம நினைச்சா கிடைக்காது. அந்த நாள் கடந்து விட்டால் நமக்கு அது பராத்து கிடைக்காது. அந்த நாளை ஒரு நாள் தான் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த நாள் நமக்கு எப்போது பராத்து நம்ம சொன்னோமோ அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இரவில் அந்த வரக்கூடிய அந்த நாளை செவ்வாய்க்கிழமை இரவில் நம்ம அந்த பராத்து ராவாக நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம். அந்த நாளில் வந்து நம்ம பராத்து பள்ளியில் ஒன்று சேர்ந்து துவா செய்ய அந்த நாளை விட்டால் மற்ற எந்த நாளும் எத்தனை கோடி லட்சம் கோடி கொடுத்தா அந்த பராத்து திரும்பி வராது. எல்லாம் யோசனை பாருங்கள். அழகான முறையிலே எல்லோரும் இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்து ஷேர் பண்ண வேண்டும். எல்லோருக்கும் அந்த இரவுடைய பாக்கியத்தை கிடைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பராத் சொல்லி விடுதலை செய்யக்கூடிய அழியக்கூடிய நமது முன்னோர்கள் இறந்து போன கபராளிகளுக்கெல்லாம் எத்தனை லட்சக்கணக்கான கபராளிகள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் தான் அந்த நாள். நம்முடைய மஹல்லாவாசி, நம்முடைய சுஸ்தாதுமார்கள் மஹல்ல, நம்முடைய குடும்பாதிகளுக்கெல்லாம் நம்ம துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான அந்த ஷபே பராத்துடைய நாளை சிறப்பான முறையில், ஆரோக்கியமான நிலை, தக்வாவான முறையில், நல்ல முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.